ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடிகே லைஃப் ஸ்டைல்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா பீட்ரூட் சட்னி தான். ரொம்ப நாளாக நான் கேள்விப்பட்டிருக்கேன் பீட்ரூட்டில் சட்னி அரைக்கலான்னு. ஆனால் நான் ட்ரை பண்ணதில்லை. பட் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு களத்தில் இறங்கிட்டேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பீட்ரூட் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பீட்ரூட் நான் சின்ன பீட்ரூட்டில் ஹாஃப் பீட்ரூட் தான் எடுத்திருக்கேன். அரை பீட்ரூட் தான் எடுத்திருக்கேன். நல்லா தோல் சீவி கழுவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு கடாயில் 2-3 டீஸ்பூன் கடலெண்ணெய் விட்டு, 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு விட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 10-15 சின்ன வெங்காயம், அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா பீட்ரூட் நறுக்கி வச்ச பீட்ரூட்டையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்குனதுக்கப்புறமா அந்த பச்சை வாசனை கொஞ்சம் ஸ்மெல்லாம் போகணும் இல்லையா? அந்த பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா தேங்காய் பூ ஒரு 1/4 மூடி தேங்காய் பூ எடுத்துக்கிட்டேன். அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துட்டோன்னா ரொம்ப 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 டேஸ்டியான பீட்ரூட் சட்னி ரெடி. நான் கூட பீட்ரூட் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குமே, சட்னி பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணாமே இருந்தேன். பட் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துடலான்னு முடிவு பண்ணி தான் சட்னி அரைச்சிட்டேன். ரொம்ப ரொம்ப உண்மையிலே சொல்லுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அந்த ஸ்வீட்னஸ் கொஞ்சம் தெரிஞ்சாலுமே நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா போட்டுக்கிறோம் இல்லையா? ஸோ காரம் ப்ளஸ் ஸ்வீட்டு 2 சேர்ந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இட்லி தோசைக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட் சட்னி அரைச்சதுக்கப்புறமா அதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் 1 டீஸ்பூன் கடலெண்ணெய் விட்டு, கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு பீட்ரூட்டுக்கு தாளிப்பு கொடுத்துட்டு சாப்பிட்லாம். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.